வந்தோம்னா அந்த பகுத்தறிவு அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நமக்கு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும். இன்னைக்கு சாட் ஜிபிடிலையும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா நேரத்திலும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்க திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு திருமணத்தை நடத்திவிட்டு சோசியல் மீடியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க வந்த வழி அப்படி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய தோல்விக்கு பிறகு எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல தேடிக்கொண்டிருந்தார்கள். அவரை காணும். கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தவர் இடம் எங்க உங்களை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல தேர்தல் முடிவு வந்தவுடன் பட்டினத்தார் படம் வந்திருக்கிறது பார்க்க போய்விட்டேன் என்றாராம். அதனால தேர்தல் என்பது மக்களுடைய முடிவு, அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதனால அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அடுத்து உங்களோடு நின்று பயணிப்போம், உங்களோடு தான் எப்பொழுதும் இருப்போம் என்பதை இந்த மேடையிலும் இந்த சுயமரியாதை திருமண மேடையிலும் தெரிவித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் அதை எடுத்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே மணமக்கள் பெரியார் அவருடைய தந்தை பெரியார் திராவிட இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்குமே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்க கைகளிலே இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, பகுத்தறிவு மிக்க அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக, இந்த மண் மீது இந்த மொழியின் மீது மாளாத மீளாத பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்க வந்தோம்னா அந்த பகுத்தறிவு அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நமக்கு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும். இன்னைக்கு சாட் ஜிபிடிலையும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா நேரத்திலும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்க திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு திருமணத்தை நடத்திவிட்டு சோசியல் மீடியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க வந்த வழி அப்படி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய தோல்விக்கு பிறகு எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல தேடிக்கொண்டிருந்தார்கள். அவரை காணும். கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தவர் இடம் எங்க உங்களை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல தேர்தல் முடிவு வந்தவுடன் பட்டினத்தார் படம் வந்திருக்கிறது பார்க்க போய்விட்டேன் என்றாராம். அதனால தேர்தல் என்பது மக்களுடைய முடிவு, அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதனால அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அடுத்து உங்களோடு நின்று பயணிப்போம், உங்களோடு தான் எப்பொழுதும் இருப்போம் என்பதை இந்த மேடையிலும் இந்த சுயமரியாதை திருமண மேடையிலும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் அதை எடுத்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே மணமக்கள் பெரியார் அவருடைய தந்தை பெரியார் திராவிட இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்குமே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்க கைகளிலே இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, பகுத்தறிவு மிக்க அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக,
இந்த மண் மீது, இந்த மொழியின் மீது மாளாத மீளாத பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வந்தோம்னா அந்த பகுத்தறிவு அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நமக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும். இன்னைக்கு சாட் ஜிபிடிலையும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா நேரத்திலும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்க திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு திருமணத்தை நடத்திவிட்டு சோசியல் மீடியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க வந்த வழி அப்படி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய தோல்விக்கு பிறகு எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல தேடிக்கொண்டிருந்தார்கள். அவரை காணும். கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தவர் இடம் எங்க உங்களை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல தேர்தல் முடிவு வந்தவுடன் பட்டினத்தார் படம் வந்திருக்கிறது, பார்க்க போய்விட்டேன் என்றாராம். அதனால தேர்தல் என்பது மக்களுடைய முடிவு, அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். அதனால அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அடுத்து உங்களோடு நின்று பயணிப்போம், உங்களோடு தான் எப்பொழுதும் இருப்போம் என்பதை இந்த மேடையிலும், இந்த சுயமரியாதை திருமண மேடையிலும் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் அதை எடுத்துக் கொள்கிறேன். அதே நேரத்திலே மணமக்கள் பெரியார் அவருடைய தந்தை பெரியார் திராவிட இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். பிள்ளைகளுக்கு நான் அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்குமே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்க கைகளிலே இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களுடைய கனவாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்களாக, பகுத்தறிவு மிக்க அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக, இந்த மண் மீது, இந்த மொழியின் மீது மாளாத மீளாத பற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்களாக நீங்கள் வந்தோம்னா அந்த பகுத்தறிவு அது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும், டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நமக்கு இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும். இன்னைக்கு சாட் ஜிபிடிலையும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லா நேரத்திலும் கரெக்டான பதில் வராது, அங்கேயும் தவறான பதில்கள் வருகிறது. அங்க திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னா சாரி எனக்கு தெரியாதுங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு பகுத்தறிவு வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் காலமாக நமக்கு சொன்னார்கள். நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு பிறகு திருமணத்தை நடத்திவிட்டு சோசியல் மீடியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நாங்க வந்த வழி அப்படி. பேரறிஞர் அண்ணா அவர்கள்